ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமதி கல்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து ஃபஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஹவு தி கேமல் காட் ஹிஸ் ஹம்ப். The world has just begun and the animals were working for humans. There was one lazy animal and did nothing and said nothing but humph. Even the clever Jean was at his wits' end. So, இது வந்து ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். ஸோ இப்போ தான் உலகமே ஆரம்பித்து அனிமல்ஸ்லாம் வந்து ஹியூமன்ஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சோம்பேறியான ஒரு அனிமல் இருந்தது. அது கேமல். ஆனால் அது எதுவுமே பண்ணாது. ஆனால் யாரோ அதை வேலை வச்சா மட்டும் ஹம்ப், நம்ம எப்படி வந்து வேலைலாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அது ஹம்ப் என்று சொல்லும். ஈவன் அந்த ஜீனி, கிளவர் ஜீனி கூட அவனே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிற அளவுக்கு இந்த கேமல் பிஹேவ் பண்ணுச்சு. In the beginning, when the world was new and the animals were just beginning to work for man, there was a camel and he lived in the middle of a howling desert because he did not want to work. He ate sticks and thorns and prickles, and when anybody spoke to him, he said humph, just humph and no more. ஸோ இப்போ தான் உலகம் ஆரம்பித்து அனிமல்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அண்ட் இந்த கேமல் இருந்தது. இது வந்து மிடில் டெசர்ட்க்கு நடுவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது. ஹவுலிங் டெசர்ட்னால் லைக் சேண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு டெசர்ட்டில் நடுவில் வாழ்ந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அது வந்து ஸ்டிக்ஸ், ஸ்டோன்ஸ், பிரிக்கல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் யாரோ அதுக்கிட்ட பேசினாலே அது ஹம்ப்ன்னு தான் சொல்லும். ஹம்ப் ஹம்ப் ஹம்ப், அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லாது. Presently, the horse came to him on Monday morning with a saddle on his back and said, Camel, oh camel, come out and trot like the rest of us. So, இப்போ மண்டே மார்னிங் ஒரு வீக்கே ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கெல்லாம் எப்போ ஸ்கூல் ஆரம்பிப்போம்? மண்டே. அந்த மாதிரி எல்லாமே மண்டேல தானே ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் மண்டே மார்னிங்கில் தான் இப்போ வேலை ஆரம்பிக்குது. ஹார்ஸ் வந்து இந்த கேமல் கிட்ட சொல்லுது, வா எங்களை மாதிரி ட்ராட்னா ரைட், எங்களை மாதிரி ரைடு பண்ணு. ரைட்னா லைக் இந்த கூட்ஸ்லாம் தூக்கிட்டு போ. ஸோ அந்த மாதிரி எங்களை மாதிரி கூட்ஸ்லாம் தூக்கிட்டு போன்ட்டு. ஆனால் இந்த கேமல் என்ன சொல்லுது? ஹம்ப், அவ்வளோதான். இந்த ஹார்ஸ் என்ன பண்ணிடுச்சு? மேன் கிட்ட போய் சொல்லிடுச்சு. மேன்னா யார் அவங்களுக்கு வேலை வச்சாங்கிறது அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. Presently the dog came to him with a stick in his mouth and said, Camel, oh camel, come and fetch and carry like the rest of us. Humph, said the camel, and the dog went away and told the man. First வந்து ஹார்ஸ் வந்து கேமல் கிட்ட போய், நான் எங்களை மாதிரி ட்ராட் பண்ணு, ட்ராட்னா எங்களை மாதிரி கூட்ஸ்லாம் தூக்கிட்டு போ. ஆனால் அந்த கேமல் என்ன சொல்லிச்சு? ஹம்ப். இப்போ டாக் வந்து சொல்லுது எங்களை மாதிரி ஸ்டிக்கு வாயில் வச்சுக்கிட்டு போய் இந்த ஹார்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு, வா எங்களை மாதிரி ஸ்டிக்கெலாம் போட்டாங்கன்னா கேரி பண்ணி எத்துவா, அந்த மாதிரி பண்ணுன்ட்டு சொன்னான். ஆனால் இந்த கேமல் என்ன சொல்லுது? ஹம்ப் தான் சொல்லுது. இந்த டாக் என்ன பண்ணுது? மேன் கிட்ட போய் சொல்லுது. இதே மாதிரி தான் டாக்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு ஸ்டிக்கு போட்டோன்னா அது கேரி பண்ணி எத்து வரும். அதே தான் இங்கேயும். Presently the ox came to him with the yoke on his neck and said, Camel, oh camel, come and plow like the rest of us. Humph, said the camel, and the ox went away and told the man. இப்போ ஆக்ஸ் வருது கேமல் கிட்ட. ஒரு யோக்குனா வந்து இந்த ப்ளோ பண்ணறதுக்கெலாம் கவ்வோட இந்த கழுத்துக்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ப்ளோ வந்து அந்த சாயில் கிட்ட இருக்கும். ஸோ அந்த சாயிலை லூசன் பண்ணறதுக்காக இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பீம், அந்த ஒரு யோக் வச்சுக்கிட்டு அது வருது கேமல் கிட்ட. கேமல் எங்களை மாதிரி ப்ளோ பண்ணு என்று சொல்லுது. ஆனால் திரும்பி இந்த கேமல் என்ன சொல்லுது? ஹம்ப் தான் சொல்லுது. அந்த ஆக்ஸ் என்ன பண்ணுது? போய் மேன் கிட்ட போய் சொல்லுது. At the end of the day, the man called the horse and the dog and the ox together and said, 303, I am very sorry for you. But the hump thing in the desert can't work, or he would leave being
he would have been here by now. So I'm going to leave him alone and you must work double time to make up for it. ஸோ இப்போ என்ன 3 பேருமே அந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி டே 3 பேருமே கூப்பிட்றாங்க. 303 நான் உங்களுக்கு ரொம்ப சாரி, நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கேமல் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லை. இல்லைன்னா அவன் ஆச்சு இவ்வளோ தூரம் நம்ம கூட இருந்திருப்பான். அவன் எந்த ஒரு வேல்யூ பண்ணுறதில்ல. ஸோ நான் அவனை தனியாக விட போகிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து டபுள் டைம் நீங்கள் அதுக்கு வேலை செஞ்சுக்கணும். அவனோட வேலையை நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கணும் என்று சொல்கிறாங்க. That made the tree very angry, and they held a panchayat on the edge of the desert. And the camel came chewing cud and laughed at them. Then he said, "Humph," and went away again. ஸோ இப்போ இந்த 3 பேருமே செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க டபுள் வேலை பண்ணுற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க எட்ஜ் ஆஃப் தி டெசர்ட்டில். ஏன்னா கேமல் வந்து மிடில் ஆஃப் தி டெசர்ட்டில் தானே வாழும். ஸோ இவங்க வந்து எட்ஜ் ஆஃப் தி டெசர்ட்டில் ஒரு பஞ்சாயத்து, நம்மளுக்குன்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளும் பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி இவங்களும் ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிறாங்க. இந்த கேமல் இப்போ திரும்பியும் வந்து சூவிங் கடுனா இந்த அனிமல்ஸ்லாம்க்கு வந்து ரூமினன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்டா அவங்க அட் அ டைம் சாப்பிட்டு எப்போ அவங்களுக்கு பசிக்குதோ அங்கேருந்து எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ சூவிங் கடுனா அதுதான் மீனிங். அண்ட் லாஃப்ட் அட் தம், அது சாப்பிட்டுட்டே அவங்க இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. அண்ட் கேமல் திரும்பி என்ன சொல்லிட்டு ஹம்ப்ன்ட்டே சொல்லிட்டு போடு. Presently there came along the jinn who was charged in of all deserts, rolling in a cloud of dust. "Jinn of all deserts," said the horse, "is it right for anyone to be idle?" "Certainly not," said the jinn. "Well," said the horse, there's a thing in the middle of your desert with a long neck and long legs, and he hasn't done a stroke of work since Monday morning. He won't trot." ஸோ இப்போ என்னன்னா ஜின்னை கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி பஞ்சாயத்து பண்ணனா ஒரு ஆள் பர்டிகுலராக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த டெசர்ட்டுக்கே இன்சார்ஜாக இருக்கிற ஜின்னை கூப்பிட்றாங்க. ஸோ இந்த ஜின்னு எப்படி வருவாங்க, ரோலிங் ஆஃப் டெசர்ட் அப்படியே அந்த டொர்னாடோ மாதிரி பண்ணி வருவாங்க இல்லையா? ஸோ அப்படி வரும்போது இந்த ஹார்ஸு ஜின் ஆஃப் ஆல் டெசர்ட்ஸ் செட் தி ஹார்ஸ், "இஸ் இட் ரைட் ஃபார் எனி ஒன் டு பி ஐடல்?" இப்போ யாரோ தண்ணியாக இருக்காது நல்லதா, யாரோ தண்ணியாக இருக்க அதெல்லாம் நல்லதா என்ட்டு அந்த ஜின் சொல்கிறாங்க, இல்லையே என்று சொல்கிறாங்க. அப்புறம் சரி அப்படின்னா உங்களோட டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு லாங் நெக், நீளமான ஒரு நெக் வச்சுட்டு நீளமான ஒரு லெக் வச்சுட்டு அது ஒரு வேலையும் மண்டே மார்னிங்லேருந்து பண்ணுறதே இல்லை. ஹி ஒன்ட் ட்ரோட், அவள் வந்து ரைடுக்கும் எடுத்து போகிறது இல்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த ஹார்ஸ். "வியூ," said the jinn whistling, "that's my camel. What does he say about it?" இப்போ இந்த ஜின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஹார்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுறதுல கேமல் பற்றி. "ஓ அது என்னோட கேமல் தான், அவன் என்ன சொன்னான்ட்டு கேட்குறாங்க. "He says humph and he won't plow," said the ox. இந்த ஆக்ஸ் என்ன அந்த ஆக்ஸ் கிட்ட அந்த அந்த ஆக்ஸ் வந்து கேமல் கிட்ட என்ன சொல்லுது, ப்ளோ பண்ண சொல்லியிருந்தது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறான். "He says humph and he won't plow," said the ox. ஸோ அவன் ஹம்ப் மட்டும் தான் சொல்கிறான், அவன் வந்து எந்த ஒரு ப்ளோவே பண்ண மாட்டேங்கிறான் அவன் வந்து ஆக்ஸ் சொல்லுது. "Very good," said the jinn. "I will hump him if you kindly wait a minute." ஸோ இப்போ இந்த ஜின் என்ன பண்ணி கேமல் கிட்ட போய் இப்போ வந்து இந்த வேலைலாம் ஏன் நீ வேலை பண்ண மாட்டேங்கிறேன்லாம் சொல்ல போகிறாங்க. "I will hump himனா அவங்க கூட நான் வந்து பேசி சமாதானப்பட்டுட்டு வரேன் என்று தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே சில கொஸ்டின்ஸ் தந்துருக்காங்க, அதை நம்ம சால்வ் பண்ணலாம். What tasks do you think were assigned to the dog and the ox? இப்போ என்னென்ன டாஸ்க்ஸ் அசைன்ட் ஆயிருந்தது டாகுக்கும் ஆக்ஸ்க்கும்? டாகுக்கு வந்து அந்த ஸ்டிக்கை ஃபெச் பண்ணிட்டு வர்றது ஒரு டாஸ்கானது. ஆக்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல்டை ப்ளோ பண்ணுற மாதிரி ஒரு வேலை தந்துருந்தாங்க. Why did the camel live in the middle of desert? கேமல் மிடில் ஆஃப் டெசர்ட்டில் வாழ்ந்தது ஏன்னா யாருமே அப்போ தான் அவனை வேலை வைக்க மாட்டாங்க அது மிடில் ஆஃப் டெசர்ட்டில் வாழ்ந்துச்சு.
What made the dog, the horse and the ox very angry? ஸோ இந்த 3 பேருக்குமே எதனால ஆங்க்ரி ஆச்சு? ஏன்னா, அந்த கேமல் எந்த வேலையும் பண்ணாம, அந்த மேன் வந்து சாரி கேட்டு, இவங்கள டபுள் டைம் வேலை வச்சனால, இவங்களுக்கெல்லாம் கோவம் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் ஆங்க்ரி ஆயிடுச்சு. How did the jinn know the horse was complaining against the camel when the horse was describing about the jinn? ஸோ அந்த விஷயத்துலேயே அவங்க இந்த ஹார்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிட்டு நடுவில் அவங்களோட டெசர்ட்க்கு நடுவில் ஒரு லாங் லெக்ஸ் வச்சு ஒரு லாங் நெக் வச்சும் ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் வேலைக்கு ஒரு மண்டே மார்னிங்கில் என்ன பண்ணனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கிரைப் பண்ணியே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது வந்து கேமல் தான். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு என்டர் ஆகலாம். த ஜின் remonstrated with the camel who said humph. The camel's beautiful back suddenly grew a lump, which was the camel's hump. The jinn assured the camel his hump would always be a help, not a hindrance. ஸோ இந்த இப்போ வந்து இந்த ஜின் வந்து கேமல் கிட்ட போய் ஹூ செட் ஹம்ப் கேமல் தானே ஹம்ப் சொல்லிச்சு. ஸோ அங்கே போய் கேமல் கிட்ட போய் இப்போ வந்து ஐ வில் ஹம்ப் ஹிம்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ இவங்கக்கிட்ட வந்து டீல் பண்ண போகிறாங்க. The camel's beautiful back suddenly grew a lump, which was the camel's hump. ஸோ இப்போ வந்து இந்த 3 நாள் சாப்பிடாம வேலையே செய்யாமல் சாப்பிடாம இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க பேக்கில் ஃபுல் பெருசாக ஒரு ஹம்ப் மாதிரி ஒரு ஹம்ப் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. The jinn assured the camel his hump would always be a help, not a hindrance. ஸோ அது எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அது வேறு ஏதோ ஒரு லைக் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்காமல் ஒரு ஹெல்ப்புக்காச்சும் இருக்குன்றது அஷ்யூர் பண்ணுச்சு. The jinn rolled himself up in the dust cloak and took a walk across the desert and found the camel looking at his own reflection in a pool of water. ஸோ இப்போ வந்து இந்த ஜின் என்னென்னா ரோல் ஆகி அது எப்படி அது ஒரு டொர்னாடா மாதிரி ரோல் ஆகிட்டே இருக்கும் ஜின். ஸோ இன் இஸ் டஸ்ட் கிளாக் அண்ட் டுக் அ வாக் அக்ராஸ் தி டெசர்ட். ஸோ ஏன்னா இந்த இந்த கேமல் வந்து மிடில் ஆஃப் தி டெசர்ட்டில் இருக்குல்ல, ஸோ ஃபுல் டெசர்ட்டை அக்ராஸ் பண்ணி ஃபுல் டெசர்ட்டை கடந்துட்டு வராங்க. அண்டு கேமல் பார்த்தாங்க, கேமல் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனை இந்த பூல் ஆஃப் வாட்டரில் பார்க்குது. அது எப்படி இருக்குது அந்த தண்ணியிலன்ட்டு பார்க்குறாங்க, அந்த கேமல் பார்க்குது. The friend said the jinn, my friend said the jinn, what's this I hear of your doing no work. ஸோ வந்து my friend கேமல் கிட்ட my friend said the jinn, நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு வேல்யூமே செய்யறதில்லையாமேன்ட்டு. The jinn sat down with his chin in his hand while the camel looked at his own reflection in the pool of water. இப்போ ஜின் என்ன, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதோ யோசிக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையை நம்ம சீக்ஸில் வச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஜின் என்னன்னா அதோட சின்ல கை வச்சு யோசிச்சுட்டு இருக்கு. ஆனால் இந்த கேமல் என்ன பண்ணுது, அதோட ரிஃப்ளெக்ஷனை தண்ணியில் பார்க்குது. You have given the tree extra work ever since Monday morning, all on your account of your idleness, said the jinn, and he went on thinking with his chin in his hand. ஸோ உனக்கு 3 எக்ஸ்ட்ரா வேலை இப்போ சேர்ந்துருக்கு, ஏன்னா நீ தனியாக இருந்தனால இப்போ உனக்கு 3 எக்ஸ்ட்ரா வேலை வந்திருக்கு என்று திரும்பியும் ஜின் என்ன பண்ணுறாங்க, கை வந்து சின்னில் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஜின் வந்து கேமல் கிட்ட போயிந்தே அவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அவன் தான், ஏன் நீ எந்த ஒரு வேல்யூ செய்யறதில்லை. ஆனால் இப்போ கடைசியாக என்ன ஆக போட்டு தான் இப்போ படிக்க போகிறோம். Humph, said the camel, I shouldn't say that again if I were you, said the jinn. You might say it once too often. I want you to work. இப்போ என்ன இந்த ஜின் என்ன சொல்லியிருப்பாங்க,
இது வந்து நீ 3 எக்ஸ்ட்ரா வேலை உனக்கு சேர்ந்துருக்கு. ஏன்னா நீ வந்து தனியா இருந்திருக்க. அதனால உனக்கு அதுவும் ஹம்ப் சொல்லிட்டு, அதனால உனக்கு 3 எக்ஸ்ட்ரா வேலை உனக்கு சேர்ந்துருக்கு. ஆனா திரும்பியும் இந்த கேமல் என்ன சொல்லுது? ஹம்ப்ன்ட்டு சொல்லுது. நீ அது வந்து வேற யாருக்கா கெட்ட வேண்டாம் சொல்லியிருக்கலாம். ஆனா நீ என்கிட்ட அது சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த ஜின் சொல்லுது. And the camel said humph again, but no sooner had he said it than he saw his back, that he was proud of puffing up into a great big hump. ஸோ ஆனால் அது வந்து திரும்பியும் ஹம்ப் சொல்லிச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதோட பின்னாடி பார்த்தா ஃபுல் பஃப் ஆகுது. அந்த ஹம்ப் வந்து ரொம்ப பெருசாகுது. அப்புறம் இந்த ஜின் என்ன சொல்லுது? டு யூ see that that's your very own hump that you have bought upon your very own self by not working. பாத்தியா, இப்போ உனக்கு எவ்வளோ பெரிய ஹம்ப் வந்துச்சு. ஏன்னா நீ எந்த ஒரு வேல்யூ செய்து இல்லாமல் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு பெருசாக ஹம்ப் வந்துடுச்சு என்று சொல்கிறாங்க ஜின். Today is Thursday and you are done no work since Monday. When the work began, now you are going to work. ஸோ இப்போ தேர்ஸ்டே ஆயிடுச்சு, இன்னும் நீ எந்த ஒரு வேல்யூ செய்யாமல் இருக்க. ஸோ இப்போ போய் நீ வேலை பண்ணுறன்ட்டு. How can I, said the camel, with this hump on my back? That has a purpose, said the gin. All because you missed those 3 days. You will be able to work now for 3 days without eating because you can live on your hump. And don't you ever say I never did anything for you. Come out of the desert and go to the tree and behave. இப்போ வேலை இந்த ஜின் என்ன சொல்கிறாங்க பாரு, உனக்கு பெரிய ஹம்ப் வந்துருச்சுல்ல, போய் வேலை பண்ணுன்ட்டு. ஆனால் கேமல் சொல்லிட்டு, இந்த பெரிய ஹம்ப் வச்சு நான் எப்படி வேலை செய்கிறது, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது என்று கேமல் சொல்லுது. அந்த ஜின் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நீ இப்போ வந்து இந்த 3 நாளுக்கு வேலை செய்யாது வந்து இந்த 3 நாளுக்கு அப்கமிங் 3 நாளுக்கு வந்து நீ வந்து சாப்பிடாமலே நீ வந்து வேலை செய்யலாம். ஏன்னா அந்த ஹம்பில் வந்து அந்த சாப்பாடெலாம் இருக்கும். நீ இப்போ சாப்பிடாமலே நீ வேலை செய்யலான்ட்டு. ஸோ இப்போ போய் நீ அந்த 3 பேர்கிட்ட போய் ஒழுங்கா எப்படி பிஹேவ் பண்ணணுன்ட்டு நடந்துக்கோ. And the camel went away to join the tree, and from that day to this camel always wears a hump. We call it hump now, not to hurt his feelings, but he has never yet caught up with the 3 days that he missed at the beginning of the world, and he has never yet learned how to behave. A story